ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ருமாலி ரோட்டி கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ருமாலி ரோட்டி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. மைதா எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பால் ஊற்றி தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 கப்பு மைதாக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கு தேவையான உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டம்ளர் பாலாவது தேவைப்படும். இப்போ நான் 4 கப்பு செய்ய போகிறேன், அதுக்கான அளவு தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மைதா கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு சர்க்கரை நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன். இப்போ நான் 4 கப்பு எடுத்துருக்கறனால 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து இப்போ எப்பவும் போல் ரெகுலராக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் தானே, அதே மாதிரி ஓரளவுக்கு தளர்வாக பிசைஞ்சிக்கலாம். பூரி மாவு மாதிரி திக்காக இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கலாங்க. இதுக்கு இப்படி 2 கப்பு பால் தேவைப்படும். அப்படி கொஞ்சம் பத்தலைன்னா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பக்குவமாக நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவமாக இலக்கமாக நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. மாவு காயாமல் இருக்க மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 ஹவராவது ஊறட்டும். மாவு ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். ருமாலி ரொட்டினாலே ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ தேய்க்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நமக்கு தேவையான சைஸில் செஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாங்க. எப்பவும் போல் நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். மாவு நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. எப்பவும் போல் ரெகுலராக நம்ம விரிக்கிற மாதிரி தான் மெலிசாக விரிக்கணும். எந்த அளவுக்கு மெலிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாங்க. மாவு அப்பப்போ தொட்டு தேய்ச்சிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிருக்கோம். நம்ம எடுத்த மாவுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் தேய்க்க முடியும். இந்த அளவுக்கு விரிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதை இப்போ பேனில் போட்டு எடுத்துக்கலாங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். மெலிசாக தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மெலிசாவே தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இது மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதை ஒரு வானொலி மாதிரி கவுத்து போட்டு தான் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் செய்வாங்க. நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறோம். நாம் இந்த மாதிரி தோசை தவாலையே போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா கோல்டு கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அங்கங்கே தெரியுதா? இதே மாதிரி கீழேயும் அந்த உடனே எடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ருமாலி ரோட்டி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்தளவுக்கு மெலிசாக இருந்தால் தான் கர்ச்சீஃப் மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ண முடியும். பார்த்திங்களா, எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது? இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். திருப்பிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாய் பன்னீருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ, ஆனியன், இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு நான் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஃபைனாக இல்லை, கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆனியனும் டொமேட்டோவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா, கசூரி மேத்தி கடைசியாக தேவைப்படுது. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் பன்னீர் செய்ய தேவையான மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 மிளகாய் சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு
ஆற வச்சு பவுடராக ரெடி பண்ணிக்கலாங்க. இதுதான் கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலா, மெயின் மசாலா. இது வந்து இந்த அளவுக்கு சேர்க்கறதுக்கு காரணம் வந்து நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் செய்கிற அளவுக்கு பாதியாக குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணால் இதை அப்படியே டபுளாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு இதை பவுடராக அரைச்சிக்கலாங்க. கடாய் பன்னீருக்கு நம்ம வறுத்து வச்ச மசாலா ஆறினோடனே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தாலே போதும். ஒரு பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கீயில் மட்டுமே செஞ்சாலும் நல்லா இருக்காது, ஆயிலில் மட்டுமே செஞ்சாலும் நல்லா இருக்காது. ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆன கீயில் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த டொமேட்டோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமை சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்த கேப்சிகம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சூடாக குறைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் வேணாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் எப்படி நம்ம வதக்கணுமோ அந்த மாதிரி 1 நிமிஷம் இருந்தால் போதும். 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நாம் நல்லா ஆயிலில் கீயில் வறுத்து வதக்கி வச்சதெல்லாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் ரெடியாக இருக்கட்டுங்க. இப்போ அதே பேனையே ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கீ இருந்தால் நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக. நாம் சேர்த்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ. நம்ம கிரேவி செய்ய போகிறோம், கடாய் பன்னீருக்கான கிரேவி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சேர்த்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம சேர்த்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச பேனு பார்த்து கருகிடாமல் பார்த்துக்கணும். நம்ம சேர்த்த ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு இது நல்லா வதங்கணுங்க. நாம் சேர்த்த ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ, க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ, ஆனியன் இந்தளவுக்கு வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்காக அளவாக நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அந்த மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலா வறுக்கும்போது 4 சிகப்பு மிளகாய் சேர்த்தோம். அப்போ இப்போவும் மிளகாய் தூள் சேர்க்குறோம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மசாலாவோட வாசனை போகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூளோட வாசனை மட்டும் போகிற மாதிரி வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்காக ரெடி பண்ண மசாலா ஏற்கனவே வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதுக்காக இல்லைனாலும் இப்போ இந்த நம்ம சேர்த்த மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய், தக்காளி, வெங்காயமோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ
இப்போ நம்ம மசாலாவை ஓரளவு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து இந்த நம்ம கடாய் பன்னீர் கிரேவிக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா சேர்த்து கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கிரேவிக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம். அது மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர், தக்காளி, வெங்காயம், இதையெல்லாம் கேப்சிகம் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதையெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். உப்பு ஜாஸ்தி, காரம் ஜாஸ்தி இது அப்படின்னு பார்த்துக்கணுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையோட வாசனைக்கு நம்ம கீயும் பட்டர் ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கோம். செமையாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாம் இதில் இந்த கேப்சிகம், டொமேட்டோ, பன்னீரில் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக நாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கசூரி மேத்தி போட்டு நம்ம இறக்கிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக செம அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட ருமாலி ரோட்டியும் கடாய் பன்னீரும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு இந்த ரோட்டிக்கு இந்த கடாய் பன்னீர் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயே சூப்பராக ஈஸியாக செய்யலாங்க. ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.